Astro6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். புதன் பகவானின் அருள் பெற்ற மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த குரோதி வருடம் உங்க ராசியின் அதிபதியான புதன் நீசமாகி வக்கரமாகி இருக்கிறாரு. எனவே உச்ச நிலையையும் அடைகிறாரு. இந்த வருடம் சற்று தேங்கி நின்று தடையாகி பின் வேகம் எடுத்து செல்லுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே உங்க ராசிநாதன் இருக்கும் நிலையானது உங்களுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. சுயநலமா சிந்திக்க தோண்டும். பிறருக்கு உதவி செய்து நீங்க ஏமாற்றம் அடைந்ததால ஏற்பட்ட பின்விளைவா கூட இது இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியாகி பணம் கொட்ட போகுது. சிலர்லாம் தங்களுடைய வாரிசுகள் பெயர்ல பெரிய தொழில் நிறுவனங்களை தொடங்குவீங்க. சிலர்லாம் வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு செய்து விடுவீங்க. மிதுனராசி பெண்களுக்கெல்லாம் கரு தங்குவதில் சற்று சிரமம்லாம் ஏற்படும். எனவே கர்ப்பமான பெண்கள்லாம்
முழு மருத்துவரின் கண்காணிப்பிலேயே இருந்தீங்க அப்படின்னா அழகான ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கலாம். நெடுநாட்களாக குழந்தைக்காக மருத்துவ உதவி பெற்றவர்களாக இந்த வருடத்தின் மூலம் செயற்கை கருவளர்ச்சி மூலம் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள்லாம் கல்வி விஷயமா வெளிநாடு செல்லுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாலாம் ஒரு சில இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு நீங்க காதலிப்பவர்கள்லாம் மிகப்பெரிய அந்தஸ்துள்ள இடத்தை சேர்ந்தவராய் இருப்பாங்க. இந்த வருடம் உங்களுடைய தந்தைக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் சூழ்நிலை கூட வரலாம். உங்களுக்கு காலில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டு தொழிற்சாலையில பணிபுரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்ல மந்திரிகளுக்கு உதவியாளராய் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிதனராசி ஆண்களுக்கு உண்டு. இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். உங்களுடைய வரன் மிகவும் புகழ் பெற்றவராய் இருப்பாங்க. அரசியல் பின்புலம் உடைய குடும்பமா கூட இருக்கும். பத்திரிகை துறை அல்லது டிவி போன்றவற்றை சேர்ந்தவராக கூட இருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் திருமணம் சம்பந்தம் மட்டுமின்றி தொழில் சம்பந்தமாகவும் பார்ட்னரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடம் மிதுனராசியின் தொழில் வளம் மிக சிறப்பா இருக்கு. உங்களுடைய யூகங்கள்லாம் தொழில்ல ஈடுபடுத்துவீங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய தொழிலை எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. சில வாரிசு எந்த அளவு பயணமும் உழைப்பும் இருக்கோ அந்த அளவு தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய தொழில் வெளிநாட்டிலையும் பரவசமாகும். இந்த வருடம் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் சட்டுன்னு தொழில் தொடங்கி விடுவீங்க. அதற்குண்டான பணமும் அரசு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விரையாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை முதலீடா மாத்திக்கிறதுக்கு மிதனராசிக்காரர்கள் எல்லாரும் முயற்சி செய்யணும். வெளிநாட்டு பயணம் மிக அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சுப செலவு விரைய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி அதிகம் உண்டு. புதிதா வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. பெற்றோரோட முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த வேலைகள் எல்லாமே முடிவடையும். அனைத்து சிக்கல்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது. இந்த புத்தாண்டுல மங்களகரமா அமைய போகுது. மாங்கல்ய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. புனித யாத்திரைகள்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்க நினைக்கும் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய கையில பணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அரசியலெல்லாம் பயணம் செய்யும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் பதவியும் தேடி வரும். புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உயர் பதவிகள் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மாணவர்கள்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்தணும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையறதுக்கு நீங்க கடுமையா பாடுபடணும். கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்க படிக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் அனுகூலமா அமையும். கொஞ்சம் கொஞ்சமா லாபம் பார்க்க தொடங்குவீங்க. கடுமையான உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதனை சமாளித்து வெளிவருவது தான் உங்களுடைய திறமையே. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளுவாங்க. சக ஊழியர்களால் அவ்வப்போது ஏற்பட்ட சிக்கலும் காலப்போக்கில் நிவர்த்தியாகும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றலாம் பெறுவீங்க. வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே இந்த ஆண்டு உண்டு உங்களுக்கு. சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்துக்கு இடப்பயிற்சி அடைந்து 12ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலையும், கேது பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டிலையும் இந்த ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு பயணம் செய்கிறாரு. மிதுன ராசியின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன். அவர் நீசமாகி வக்கரமாகி இருக்கிறாரு. எனவே உச்ச நிலையையும் அடைகிறாரு. இந்த வருடம் சற்று தேங்கி நின்று தடையாகி பின் வேகம் எடுத்து செல்லுவீங்க மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே. காசு இருந்தாதான் மற்றவங்க மதிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே பழுக்கும். உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியாகி பணம் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுடைய பணம் கையில் புழங்கும் போது வெளிநாடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வழியில் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருடத்துல உங்களுடைய துன்பங்கள் காரணமா தொழிலும் அதில் உள்ள கள்ளத்தனமும் உங்களுடைய அளப்பரிய முதலீடுகளும் தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது. தொழில் சம்பந்தமான வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வருடத்துல நீங்க வெளிவருவீங்க. தொழிலில் இந்த வருடத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு அதிக அளவில் வரி செலுத்தும் சூழ்நிலை கூட மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு.
அரசியலில் நீங்கள் நேரடியாக நுழையாவிட்டாலும் உங்களுடைய உடன்பிறப்பு, தந்தை, வாழ்க்கை துணை, மாமியார் அப்படின்னு யாராவது அரசியலில் இறங்குவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பதவியும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரையாதிபதி உச்சம் அப்படிங்கிறதால செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். அதனை முதலீடுகளாக மாற்றிக்குங்க. உங்களால் முடியும் பொழுது திருவெண்காடு சென்று தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றியும், செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றியும் வழிபட்டு வாங்க. புதன்கிழமை மறிக்கொழுந்து மாலை பாசிபருப்பு கலந்த பொங்கலோடு 10 பேருக்கு அன்னதானமாக கொடுங்க. ஏழை பள்ளி மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. இந்த வருடம் மிதுனராசிக்காரர்களுக்கு உண்மையான உழைப்பு எந்தளவு இருக்கோ அந்த அளவு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.